இராமாயண காவியத்தின் நாயகனான இராமபிரானின் குணநலன்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக பாரத பண்பாட்டின் மிக உயர்ந்த வாழ்வியல் நெறியாக போற்றப்பட்டு வருகின்றன. வால்மீகி இராமாயணமாக இருக்கட்டும், கம்பனின் கம்பராமாயணமாக இருக்கட்டும், அனைத்து மொழிகளிலும் ராமன் என்பவன் வெறுமனே ஒரு கடவுளாகவோ அல்லது கதையின் நாயகனாகவோ மட்டும் சித்தரிக்கப்படவில்லை. மாறாக ஒரு மனிதன் தன் வாழ்வில் சந்திக்கின்ற இன்பத் துன்பங்கள், சவால்கள், உறவுகளின் சிக்கல்கள் ஆகியவற்றை எதிர்கொண்டு தர்மத்தின் வழி நின்று எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கு காட்டப்பட்ட ஒரு முழுமையான முன்மாதிரியாகவே ரோல் மாடல் ராமன் விளங்குகிறார். அதனாலேயே வடமொழியில் அவரை மரியாதா புருஷோத்தமன், நெறிதவறாத ஒழுக்கத்தால் உயர்ந்த உத்தம மனிதன் என்று அழைக்கிறார்கள். ஒரு மகனாக, கணவனாக, அண்ணனாக, நண்பனாக, அரசனாக ராமன் காட்டிய உயரிய குணங்களை விரிவாக காண்போம். 1. சமநிலை குலையாத பொறுமையும் அமைதியும், எக்வனிமிட்டி மற்றும் பேஷன்ஸ். இராமனின் குணங்களிலேயே தலைசிறந்தது அவனது மன அமைதியும் எதற்கும் கலங்காத பொறுமையும்தான். மனித வாழ்க்கை என்பது ஏற்ற இறக்கங்கள் நிறைந்தது. ஆனால் ராமன் இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரே நேர்கோட்டில் எதிர்கொண்டார். கம்பராமாயணத்தில் கம்பர் இதனை மிக அழகாக விவரிப்பார். மெத்திருப்பதம் மேவு என்ற போதிலும், இத்திரு துறந்து ஏகு என்ற போதிலும், சித்திரத்தினில் அலர்ந்த செந்தாமரை ஒத்தது. நாளைக்கு உனக்குத்தான் முடிச்சுட்டு விழா, நீதான் அயோத்தியின் மன்னன் என்று தசரதன் கூறியபோது ராமன் பெருமகிழ்ச்சி அடையவில்லை. அடுத்த நாளே கைகேயி அவரிடம் அரசாட்சியை பரதனுக்கு தந்துவிட்டு நீ 14 ஆண்டுகள் காட்டிற்கு போக வேண்டும் என்று கூறியபோதும் அவர் துடித்தெழுந்து கோபப்படவில்லை. முடிச்சூட்டு விழா என்ற இன்பமான செய்தியை கேட்டபோதும், வனவாசம் என்ற துன்பமான செய்தியை கேட்டபோதும் இராமனுடைய முகம் சித்திரத்தில் வரைந்த செந்தாமரை மலரைப் போல மலர்ச்சியாகவே இருந்தது. இந்த சமநோக்கு, எக்வனிமிட்டி மற்றும் அசைக்க முடியாத பொறுமைதான் அவரை ஒரு மிகச்சிறந்த தலைவனாக உலகிற்கு அடையாளப்படுத்துகிறது. 2. பெற்றோர் சொல் கேளாமை என்னும் அறம், ஃபிலியல் பாயட்டி. இராமனின் தந்தை பக்தி மற்றும் தாய்ப்பாசம் என்பது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது. பெற்ற தாயான கோசலையை விடவும் தன்னை தண்டித்துக் காட்டிற்கு அனுப்பிய சிற்றன்னை கைகேயியிடம் அவர் காட்டிய மரியாதை மிக உயர்வானது. காட்டிற்குச் செல் என்று கைகேயி கட்டளையிட்ட போது, என் தந்தை சொல்லியிருந்தால் கூட நான் போயிருப்பேன் அம்மா, நீங்கள் சொன்ன பிறகு எனக்கு அதைவிட பாக்கியம் என்ன இருக்கிறது? தம்பியின் அரசாட்சியை பார்ப்பதை விட எனக்கு வேறு என்ன மகிழ்ச்சி என்று கூறிவிட்டு புறப்பட்டார். தன் தந்தையின் வாக்கு சத்தியம் பொய்த்து போகக் கூடாது என்பதற்காக ஒட்டுமொத்த அரச வாழ்வையும் சுகபோகங்களையும் ஒரு நொடியில் துறந்தார். தந்தையின் கௌரவத்தை காப்பதே ஒரு மகனின் உன்னத கடமை என்பதை ராமன் தன் வாழ்நாள் முழுவதும் நிரூபித்தார். 3. ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல், தி அல்டிமேட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லைஃப். இராமனின் ஒட்டுமொத்த ஆளுமையையும் வாழ்வியல் கோட்பாட்டையும் இந்த 3 சொற்றொடர்களில் அடக்கிவிடலாம். ஒரு சொல், ஒன் வேர்ட். ராமன் தன் வாழ்நாளில் ஒருமுறை சொன்ன சொல்லை காப்பாற்ற தவறியதே இல்லை. அவனது நாவிலிருந்து புறப்படும் வார்த்தை என்பது மாறாத சத்தியம். ராமன் 2 முறை பேச மாட்டான். ரமன் த்வித்ய நபிஷாஷக் என்பது வால்மீகியின் வாக்கு. கொடுத்த வாக்கை காப்பாற்ற உயிரையே கொடுக்கும் துணிச்சல் அவரிடம் இருந்தது. ஒரு வில், ஒன் அரோ போ. ராமன் அசாத்தியமான வீரன். அவனுடைய வில்லாற்றலுக்கு நிகர் எவருமில்லை. அவனது வில்லிலிருந்து புறப்படும் அம்பு ஒருபோதும் இலக்கு தவறாது. தீமையையும் அநீதியையும் அழிப்பதற்கே அவன் தன் வீரத்தை பயன்படுத்தினானே தவிர பலவீனர்களை ஒடுக்குவதற்கு அல்ல. ஒரு இல், மனோகமி, ஒன் வைஃப். அக்காலத்து அரசர்கள் பல மனைவிகளை திருமணம் செய்து கொள்வது வழக்கமாக இருந்தது. இராமனின் தந்தை தசரதனுக்கே 3 மனைவிகள். ஆனால் ராமன் தன் வாழ்வில் ஏகபத்தினி விரதனாக வாழ்ந்தார். சீதையை தவிர வேறு எந்த பெண்ணையும் அவர் மனதால் கூட நினைத்து பார்த்ததில்லை. சீதை பிரிக்கப்பட்ட போது அவளை தேடி அலைந்தாரே தவிர மற்றொரு திருமணத்தை பற்றி அவர் சிந்திக்கவே இல்லை. பெண்ணிற்கு அவர் அளித்த மிக உன்னதமான மரியாதை இதுவாகும். 4. சாதி, குலம், இனம் கடந்த உலகளாவிய சகோதரத்துவம், யுனிவர்சல் பிரதர்ஹுட். இராமனின் குணங்களில் மிக முக்கியமானது, அவர் மனிதர்களை பிறப்பின் அடிப்படையிலோ அந்தஸ்தின் அடிப்படையிலோ பிரிக்கவில்லை. அன்பின் அடிப்படையில் மட்டுமே அனைவரையும் அணுகினார்.
அயோத்தியில் தனக்கு 3 தம்பிகள் லட்சுமணன், பரதன், சத்ருக்கனன் இருந்தபோதிலும் காடுகளிலும் நாடுகளிலும் அவர் சந்தித்த மனிதர்களை தன் உடன்பிறப்புகளாக ஏற்றுக்கொண்டார். குகன் வேடன் கங்கை கரையில் படகோட்டியாக இருந்த வேடர் குல தலைவன் குகனின் தூய்மையான அன்பைக் கண்டு அவனை தனது 5வது தம்பியாக ஏற்றுக்கொண்டார். உன்னோடு சேர்த்து நாம் ஐவரானோம் என்று கட்டிப்பிடித்து அரவணைத்தார். சுக்ரீவன் வானரம் கிட்கிந்தையின் வானர அரசனான சுக்ரீவனுடன் நட்பு கொண்டு அவனது துன்பத்தை போக்கி அவனை தனது 6வது தம்பியாக ஏற்றுக்கொண்டார். விபீடனன் அரக்கன் தன் மனைவியை கவர்ந்து சென்ற எதிரியான இராவணனின் தம்பியான விபீடனனை அவன் தஞ்சம் என்று வந்தபோது சற்றும் யோசிக்காமல் அடைக்கலம் தந்து நாம் இப்போது 7வரானோம் என்று 7வது தம்பியாக ஏற்றுக்கொண்டார். அரக்கன் மனிதன் வானரன் வேடன் என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் நல்ல குணம் உள்ள எவரையும் தன் சகோதரனாக ஏற்கும் இராமனின் பரந்த மனப்பான்மை இன்றும் உலகிற்கு தேவையான மிக முக்கிய மனிதாபிமான பண்பாகும். 5. எதிரிக்கும் இரங்கும் எல்லையற்ற கருணை கம்பேஷன் ஃபார் ஆல். ராமன் தர்மத்தின் வடிவம் என்பதால் அவரிடம் குரோதமோ வஞ்சகமோ இல்லை. போர்க்களத்தில் கூட அவர் தர்ம நெறிமுறைகளை மீறவில்லை. இராவண யுத்தத்தின் போது ஒரு கட்டத்தில் இராவணன் தன் ஆயுதங்கள் அனைத்தையும் இழந்து தேரையும் இழந்து நிராயுதபாணியாக வெற்றுக்கையோடு போர்க்களத்தில் நிற்கிறான். நினைத்திருந்தால் ராமன் அந்த நொடியில் இராவணனை கொன்றிருக்க முடியும். ஆனால் ராமன் தன் வில்லை தாழ்த்தி இன்று போய் நாளை வா என்று கூறினார். ஆயுதம் இல்லாதவனை தாக்குவது போர் தர்மம் அல்ல என்ற நெறியையும் அதே சமயம் தன் தவறை உணர்ந்து இராவணன் திருந்துவதற்கு ஒரு இறுதி வாய்ப்பையும் வழங்கிய அவனது பெருந்தன்மை எதிரியையும் வியக்க வைக்கும் உன்னத குணமாகும். இராவணன் இறந்த பிறகும் அவனது உடலுக்குரிய இறுதிச் சடங்குகளை முறைப்படி செய்யுமாறு விபீடனனுக்கு உத்தரவிட்டார். மரணம் அடைந்ததோடு பகை முடிந்துவிட்டது என்ற உயரிய சிந்தனை அவரிடம் இருந்தது. 6. எளியோர்க்கும் எளியவன் ஹியூமிலிட்டி மற்றும் அக்செசிபிள் டு த ஹம்பிள். ராமன் பேரரசன் என்ற கர்வமோ தான் ஒரு அவதாரம் என்ற அகந்தையோ சிறிதும் இல்லாத எளிய குணம் கொண்டவர். அன்பிற்கு மட்டுமே கட்டுப்படுபவர். சவரியின் பக்தி காட்டில் வயதான முதியவளான சவரி தனக்காக காத்து கொண்டு தான் பறித்த கனிகளில் எது இனிப்பானது என்று ஒவ்வொன்றாக கடித்து பார்த்து எச்சில் செய்து இராமனுக்கு கொடுத்தாள். ராமன் அவளது எச்சிலை பார்க்கவில்லை, அவளது தூய்மையான அன்பை மட்டுமே பார்த்தார். அந்த எச்சில் கனிகளை மிகுந்த மகிழ்ச்சியோடு உண்டு அவளுக்கு மோட்சம் அளித்தார். அணிலின் உதவி கடலில் பாலம் கட்டும் போது பெரிய குரங்குகள் எல்லாம் பெரிய மலைகளையும் பாறைகளையும் தூக்கி வந்தன. ஆனால் ஒரு சிறிய அணில் தன் உடலை தண்ணீரில் நனைத்து மணலில் புரண்டு அந்த மணலை பாலத்தின் இடுக்கில் போய் உதிர்த்தது. தன் சக்திக்கு ஏதோ ஒரு உதவியை செய்த அந்த அணிலின் அன்பைக் கண்டு நெகிழ்ந்த ராமன் அதை தன் கைகளில் எடுத்து அதன் முதுகில் தன் விரல்களால் மென்மையாக தடவி கொடுத்தார். ராமன் தடவிய அந்த 3 கோடுகள்தான் இன்றும் அணிலின் முதுகில் அடையாளமாக இருக்கிறது என்பது ஐதீகம். பெரிய பாறைகளை தூக்கிய வானரங்களை விட அந்த சிறிய அணிலின் உழைப்பை மதித்த இராமனின் குணம் எளியவர்களின் பங்களிப்பையும் அங்கீகரிக்கும் ஒரு சிறந்த தலைவனின் குணமாகும். 7. தர்மமும் குடிமக்கள் மீதான கடமையுணர்வும் ரைச்சஸ்னஸ் மற்றும் டியூட்டி எஸ் அ கிங். ஒரு அரசனாக இராமனின் ஆட்சி இராமராஜ்யம் இன்றளவும் ஒரு சிறந்த நிர்வாகத்திற்கு உதாரணமாக கூறப்படுகிறது. அவனது ஆட்சியில் பசி பிணி பகை இல்லை. மக்கள் அனைவரும் தர்மத்தின் வழி நடந்தனர். அரசனானவன் தன் சொந்த விருப்பு வெறுப்புகளை விட மக்களின் கருத்திற்கும் நாட்டின் நலனுக்குமே முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பதில் ராமன் உறுதியாக இருந்தார். தன் தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளவு துயரங்கள் இருந்தாலும் ஒரு அரசனாக தன் கடமையிலிருந்து அவர் ஒருபோதும் பின்வாங்கவில்லை. நீதி வழுவாமல் நடுநிலைமையோடு ஆட்சி செய்த உன்னத மன்னன் அவர். முடிவுரை இராமனின் குணங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது அவர் எதிலுமே எல்லை கடந்து செல்லாத நடுநிலை தவறாத ஒரு சீரிய வாழ்வை வாழ்ந்து காட்டியுள்ளார் என்பது தெளிவாகிறது. அவர் கோபப்பட வேண்டிய இடத்தில் தர்மத்திற்காக கோபப்பட்டார், கருணை காட்ட வேண்டிய இடத்தில் எல்லையற்ற கருணை காட்டினார். அவர் காட்டிய நற்பண்புகள் சத்தியம், ஒருதார மனம், தியாகம், பெற்றோர் பக்தி மற்றும் சாதி கடந்த நட்பு ஆகிய யாவும் காலங்களை கடந்து இன்றும் மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டும் ஒளிவிளக்காக திகழ்கின்றன.
அதனால்தான் இராமாயணம் நடந்து பல யுகங்கள் கடந்த பின்பும் இராமனின் திருநாமமும் அவனது உன்னத குணங்களும் உலக மாந்தர்களின் நெஞ்சங்களில் நீங்காது நிலைத்திருக்கின்றன.